அன்புள்ள தங்கத் தமிழன் யூடியூப் சேனல் உங்களை வரவேற்பது முருகவேல் திருமலை சுவாமி செங்குட்டுவன். வாழ்க்கை வாழ்வதற்கே, அதுதான் நம்முடைய தாரக மந்திரம். ஒரு மியூசிக்குக்கும் கன்னுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? மியூசிக் அண்டு கன் இல்லை. நல்லா யோசிச்சு சொல்லுங்கள். மியூசிக்கும் கன்னுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இல்லை. ஜேம்ஸ் அப்படின்னு ஒருத்தர் 65 years old இன் லாஸ் ஏஞ்சல்ஸில் இருக்கார். அவர் ரிட்டையர்டு ஃப்ரம் சர்வீஸ். ஹி வாண்டட் டு ஸ்பெண்ட் ஹிஸ் டைம் ஹாப்பிலி. அதுக்காக நிறைய பிளான் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு லைப்ரரி, நெக்ஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸு, நெக்ஸ்ட்டு பாரு, நெக்ஸ்ட்டு டான்ஸு அப்படின்னு நிறைய பண்ணுறாரு. அதில் எதுவுமே அவருக்கு ஒர்க் அவுட் ஆகலை. கடைசியில் அவர் என்ன பண்ணுறாரு, கம் அக்ராஸ் லேர்னிங் ஆஃப் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ அங்கெல்லாம் பேப்பரில் அதுக்குன்னே தனி பேஜஸ் இருக்கும். பார்க்கும்போது ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் கடையை பார்க்குறாரு. பார்த்தோன்னே அந்த கடைக்கு கிளம்புறாரு. 5 minutes ரன்னிங் டைம். போனோன்னா அது பெரிய கடை, நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அடுக்கி வச்சுருக்காங்க. அங்கே ஒரு ஃபேட்டாக ஒருத்தன் உட்காந்துருக்கான். உள்ள நுழைஞ்சுன்னா வெல்கம் சொல்கிறான். எஸ் சார், வாட் யூ வாண்ட் அப்படின்னு கேட்குறான். இந்த மாதிரி நான் ஒரு வீணை ஒன்று வேணும் எனக்கு அப்படின்னு சொல்கிறாரு. யாருக்கு அப்படின்னு அவன் கேட்குறான். எனக்கு தான் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அவன் கேட்குறான், ஹவ் ஓல்ட் ஆர் யூ அப்படின்னு கேட்குறான். அதுக்கு இவர் கொஞ்சம் டென்ஷனாகி, நான் எவ்வளோ வயசாக இருந்தால் உனக்கு என்ன வீணை கொடு அப்படிங்கிறார். இல்லை சார், ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. என்ன ரிசர்ச்னால், ஒரு கிளாஸில் குழந்தைகளுக்கு லெசன், இன்னொரு கிளாஸில் அதே லெசன் வித் மியூசிக்கோடு சொல்லி கொடுத்தாங்க. 6 மாதம் கழித்து டெஸ்ட் பண்ணும்போது மியூசிக் படித்த குழந்தைங்க 30% நாலேஜ் ஜாஸ்தியாக இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு அவன் சொல்கிறான். அதுக்கு அந்த ஆள் சொல்கிறாரு, ஜேம்ஸ் சொல்கிறாரு, ரைட்டுப்பா நீ சொல்கிறது, பட் நம்மெல்லாம் படிக்கிறப்பெல்லாம் இந்த வசதி இல்லை. இப்போ தான் இந்த வசதி வந்திருக்கு, இப்போ தான் கற்றுக்க போகிறேன்னு சொன்னோன்னே சரி வாங்கன்னு கூட்டிகிட்டு போய் அந்த வீணையை ஒவ்வொன்றா காட்டிட்டு வரான். கடைசி வீணைக்கு பக்கத்தில் கருப்பு கருப்பாக நிறைய அடுக்கி வச்சுருக்காங்க. அப்போ அவர் கேட்குறாரு, அது என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு கேட்குறாரு. இல்லை சார், அது இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லை, அது கன்னுங்க, ஒவ்வொன்றும் லோடட் கன்னு, 6 pellets வச்சுருப்பாங்க, அது கன்னு அப்படின்னு சொல்லி. மியூசிக்குக்கும் கன்னுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. ஜேம்ஸ் கேட்குறாரு. அதுக்கு அவன் சொல்கிறான், சார் உங்கள் பேர் ஜேம்ஸ் தானே? ஆமாம். உங்கள் வீட்டு பக்கத்தில் பீட்டர்னு ஒருத்தர் இருக்காரா? ஆமாம். அவர் கூட நீங்கள் எப்பாவது மியூசிக்கை பற்றி பேசியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டோன்னே அவர் கொஞ்ச நேரம் யோசிச்சு, ஆமாம்மா 2 நாளைக்கு முன்னால் நான் மியூசிக் கற்றுக்க போகிறேன்னு சொன்னேன் அவன்கிட்ட. அதுக்கு அவன் அப்படியா அப்படின்னு கேட்டான். அதுக்கப்புறம் ஒன்றும் ரியாக்ஷன் பண்ணலையே நான். அதுக்கு அவர் சொன்னார், அதுக்கு அடுத்த நாள் தான் உங்கள் பேரை சொல்லி இவர் வீணை வாங்கிட்டு போவார், அதனால் எனக்கு ஒரு கன்று கொடுன்னு சொல்லியிருக்கார். அதுக்கு இவன் கேட்டிருக்கான், கன்று எதுக்கியான்னு கேட்டான். இல்லை, அந்த வீணையை வாசித்து கியான்னு நான் டார்ச்சர் பண்ணுவான், அதனால் அவனை போட்டு தள்ளுறதுக்கு எனக்கு கன்று வேணும்னு வாங்கிட்டு போயிருக்காரு, பார்த்துக்கங்க அப்படின்னு அவன் சொல்கிறான். ஸோ மியூசிக்குக்கும் கன்னுக்கும் இங்கே சம்மந்தம் வந்துடுச்சு. பார்த்தீங்களா? இதுதான் என் லைஃபு. எதுக்கும் சம்மந்தமே இருக்காது, ஆனால் சம்மந்தம் இருக்கும். வாழ்க